ஏஜிஆர் கம்ஃபா சீரிஸா இந்த வீடியோ ஏஜிஆர்னா கம்ஃபா பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்க. நம்ம வந்து அதுலயும் சிலதெல்லாம் வந்து விஐபி தனியா கம்ஃபால F1 F2 F3 F4 வரும். ஒரு 4-5 மீன் ஆவரேஜ் குவாலிட்டி எடுக்க வேண்டியது இருக்கு. ரெட்டிஷா இருக்கு, லைட்டிங் சரியா இல்லை, 8 days தான் ஆகுது. அதெல்லாம் சின்ன ஸ்பேஸ்ல வச்சிருக்கேன். டெய்லோட ராப்பிங் பாருங்க, அந்த விஐபி பாருங்க, பார்க்கும்போது அதோட இது தெரியும். கிங் கம்ஃபான்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் அதான் கீழே கூட போடல இவனை, அதனால வச்சு அதோட ராப்பிங்க பாரு. இந்த ரேப் அதுக்கு கூட போட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி காம்ஃபாக்கான ஃபேமஸான ஃபுட்டே தான் ஃபார்ம். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் வந்திருக்கோம். ஸோ கொளத்தூரில் வந்து ஏஜிஆர் அண்ணன் கடைக்கெல்லாம் வந்திருக்கோம். இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கம்ஃபா வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 60+ கம்ஃபாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எஸ், இது வந்து ஏஜிஆர் கம்ஃபா சீரியஸாக இந்த வீடியோ இருக்க போகுது. நிறைய கம்ஃபாஸ் வந்து இங்கே இருக்குது, எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த கம்ஃபாஸ் இருந்து பார்க்கலாம்? இருக்கிறது எல்லாமே வந்து ஹேண்ட் பிக்டு காம்ஃபா. ஓகே, நிறைய விஐபி காம்ஃபாவும் இருக்கு. இது வந்து காம்ஃபா வந்து ஏஜிஆர்னா காம்ஃபா பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆமா, அந்த ரீசனுக்காக தான் இந்த காம்ஃபா எல்லாமே எடுத்து வந்திருக்கு. நம்மளால காம்ஃபாவும் பண்ண முடியாத ரீசனுக்காக தான். ஓகே, எல்லாமே குவாலிட்டி வந்து ரொம்ப 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 பர்சனலா எனக்கு எப்படி எடுப்போம் அது மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இங்க சில விஐபி கம்ஃபாஸும் இருக்கு. பிரைசிங் ரேஞ்ச் ஸ்டார்டிங் ஃப்ரம் 8,000 இருந்து இருக்கு, 8,000 இருந்து இருக்கு. ஆமா, நானே இந்த கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். லைக் எஸ்ஆர்டி எல்லாம் பயங்கரமா பண்றீங்க, ஏன் கம்ஃபா பக்கம் போக மாட்டீங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சிருந்தேன். இல்ல, என்ன ரீசன்னா நம்ம அந்த இதுல ஒரு நேம் வாங்கி வச்சிருக்கோம், அதே மூவ் பண்ணலான்ற ரீசனுக்காக தான். ஓகே, இது கூட சரி ஓகே, காம்ஃபா நமக்கு தெரியாததுலாம் இல்ல, பண்ணுவான்ற ரீசனுக்காக தான் இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து 52 காம்ஃபா எல்லாமே எக்ஸ்பென்சிவா தான் எடுத்திருக்கேன். ஓகே, இதெல்லாம் பார்க்க ஜிபி ஷேட்ல இருக்கு. ஜிபி காம்ஃபாவா? ஆமா, ஜிபி காம்ஃபா தான். ஓகே, இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஆமா, இதுலயே வந்து விஐபியும் இருக்கு, ட்ரிபிள்ஏவும் இருக்கு. ஓகே, ரெகுலர் கிரேடே நான் வரல, பர்சனல் செலக்ஷன் பண்ணதால எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடனரியா வர மாதிரி தான் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, அது இல்லாம வந்து அதுலயும் சிலதெல்லாம் வந்து விஐபி தனியா பிரிச்சு போட்டிருக்கேன் நான் ஸ்டாக்ஸ். ஓகே, சோ டியூல் டோன்ஸ் இருக்கு, லைக் எல்லாமே yellow ஐ இருக்கு, black ஐ இருக்கு, white ஐ இருக்கு. black காம்ஃபா. ஆமா, தண்ணி தான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. அதெல்லாம் மீன் வந்து எனக்கு 5 நாள் தான் ஆகுது, 5 days தான் ஆகுது. ஆமா, இதோட ஒரிஜினல் வீடியோ வந்து நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க, பேங்காக் வீடியோ. அதையும் நீ வந்து அப்லோட் பண்ணும்போது சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பிளட் லைன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா? லைக் நீங்க வந்து இது எல்லாமே F2 உங்களுக்கு வந்து பிளட் லைன்னா 9.9 ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அது மாதிரி இதுல வந்து கிரேட் வைஸ் கம்ஃபால F1 F2 F3 F4 வரும். ஓகே, இந்த வாட்டி வந்து இது எல்லாமே F2. அந்த கடைசி மீன் வந்து F3. இது மட்டும் ஹம்ப் பெருசா இருக்குது. ஹம்ப் ரொம்ப பெருசு, அது வேற ஃபார்ம்ல எடுத்தது. ஓகே, மத்தபடி ஒரு 50 காம்ஃபா எல்லாமே ஒரே ஃபார்ம்ல எடுத்தது தான் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தாலே வந்து ஒரு 3.5 இன்ச் இருக்குமா? ஆமா, 3.5 இன்ச். கம்ஃபாவோட ஒரிஜினாலிட்டி எல்லாம் தெரியுது. மினிமம் வந்து ஒரு 1 இயருக்கு மேலதான் அந்த ஒரிஜினாலிட்டி தெரியும். நம்ம ஷாப்ன்றது சின்ன ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம். காம்ஃபா வந்து எப்பவுமே ஃப்ரீ டேங்க் விட்டிங்கன்னா அதே மாதிரி க்ரூமிங்க்கு வந்து டெய்லி ஒரு 1/2 hour வந்து பேரட்டை போட்டு எடுக்கிறது, அந்த மிரர் அந்த மாதிரி அது மாதிரிலாம் வச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப எக்ஸலண்டா க்ரூம் ஆகும். ஓகே, இப்போ நீங்க எடுத்து சைஸ் வந்து கரெக்டான சைஸ்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெட்டோட இருக்கு. இது எல்லாமே ஹெட்டோட. அதான் சொல்றேன், பர்சனல் செலக்ஷன் போகும்போது இந்த காம்ஃபா எடுக்க முடியும். அது இல்லாம வந்து பர்சனல் செலக்ஷன் எடுத்தோம்னா காம்ஃபாவோட பிரைஸ் இப்போ ஒரு ஃபார்ம்ல வச்சிருக்கானா, என் கையில வந்து கிட்டத்தட்ட வந்து 80 மீன் காமிச்சான். அவன் ஒரு பிரைசிங் சொன்னான், அதுல இருந்து நான் 50 தான் செலக்ட் பண்ணேன். அதுல நீங்க செலக்ட் பண்ண உடனே நான் என்ன பிரைஸ் அவன் சொன்னானோ அதுல மாதிரி டபுள் ஆகிட்டான். அது இல்லாம வந்து அவ்வளவு குவான்டிட்டி 50 குவான்டிட்டி எடுத்தாதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டான். அதனால ஒரு 4-5 மீன் ஆவரேஜ் குவாலிட்டி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு, வேற வழி இல்லாம. ஆமா, வேற இப்ப பாக்குறது வந்து ஒரு விஐபி. விஐபி அது வந்து தனி டேங்க்ல எல்லாம் கொடுத்தோம்னா நல்ல மிரர், அதே மாதிரி வந்து பேரட் அதெல்லாம் போட்டு அந்த டெய்லோட ராப்பிங் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல் ராப்பிங் இருக்கும். கண்ணு வந்து பர்ஃபெக்டா இருக்கும். மீன்ல வந்து ஒரு சின்ன டிஃபெக்ட் கூட சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஷோக்காக இப்ப நிறைய பேர் போடுறாங்களா. ஆமா, சின்னல இருந்து க்ரூம் பண்ணணும்னு நினைக்கிறோம், தாராளமா இதுமே மீன். இப்ப கூட ஒரு க்ரூமிங் காம்படிஷன் ஒன்னு நடக்க போறாங்க, நடக்க போகுது. தெரிஞ்சு காம்பாஸ் யாராவது எடுக்கணும், எடுக்கலாம் போல, தாராளமா வந்து எடுக்கலாம். அந்த கன்சர்ன் நடத்துறவரா தான் சொன்னாரு, உங்களுக்கு இது பண்ணி விடுறேன்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து இது பண்ணாலும் பெஸ்டா தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, உங்களுக்கு நீங்களே பாக்குறீங்க எப்படி தெரியுது, சூப்பரா இருக்கு. லைக் அந்த கரெக்டான சைஸ் எடுத்து வந்திருக்கீங்க, அதுதான் முக்கியமான ஃபேக்டர். அது இல்லாம என் டிஸ்பிளேக்காக ஒரு காம்ஃபா எடுத்து வந்திருக்கேன், அது இன்னும் ரெடி ஆகல. இப்போதைக்கு காட்டுங்க, ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் பர்ஃபெக்ட்டா அடுத்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆமா, இதெல்லாம் கலர் செம்மையா இருக்கு, ரெட்டிஷா இருக்கு, லைட்டிங் சரியா இல்ல. இன்னும் பக்காவான லைட்டிங்ல எல்லாம் போட்டோம்னா இதோட இது அதான் சொல்றேன், எவ்வளவு சின்ன ஸ்பேஸ்ல வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா, நல்ல க்ரூமர்ஸ், காம்ஃபா பத்தி தெரிஞ்சவங்க, வேல்யூ பத்தி யோசிக்காதவங்கன்னா தாராளமா என் கடையில வந்து காம்ஃபா எடுக்கலாம். ஓகே, நல்லா இருக்கானுங்க. எனக்கு ஃபேவரட்டான ஃபிஷ் இது. உங்களுக்கா? ஓகே, டெய்லே பாருங்க, டெய்லே வேற லெவல்ல
ஓகே, இங்க பாக்குறது ஒரு விஐபி கிரேட் தானே? ஆமா, அதுவும் விஐபி கிரேட் தான். எல்லாம் காக் இன்னும் எழும்பல. அதான் சொல்றேன், 5 days தான் ஆகுது. அதெல்லாம் நான் சின்ன ஸ்பேஸ்ல வச்சிருக்கேன். ஓகே, டெயில் தான் மெயின். டெயிலோட ராப்பிங்கோ அந்த மவுத் ஷேப். இப்போதைக்கு 50 பீசஸ் இருக்கானா? இப்போதைக்கு வந்து எங்களை 50 to 60 ஃபிஷஸ் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, 60 மீன் எடுத்து வந்திருக்கேன். ஒரு சில எல்லாம் மேல இருக்கா? ஆமா, குடோன்ல இருக்கு, அது பாப்போம். ஓகே, சோ இது டியூல் டோன். இது டியூல் டோன் தான். ஓகே, இது லைட்டிங் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நல்ல பக்கா லைட்டிங்லாம் பார்த்தா ஆஃப் பாடி எல்லோ, ஆஃப் பாடி ரெட் இருக்கும். இது மாதிரி கலெக்ஷன் மேல இருக்கு. இன்னும் பக்காவான ஃபிஷ்லாம் அதுலயே எடுப்போம் நம்ம. நான் இப்ப பாக்குறது விஐபி தானே? இதுவும் விஐபி தான். ஓகே, இதுவும் பாருங்க சைஸ் ரொம்ப சின்னதா. ஆனா அந்த டெயிலோட ராப்பிங் பாருங்க, அந்த மண்டையோட ஷேப், மண்டையில இருக்க பேர்ல்ஸ் பாருங்க. 2 இன்ச் இருக்கு மேடம்? 2 இன்ச் தான் இருக்கும். பக்காவா இருக்குது. அதே மாதிரி 2 ஃபீமேல் நான் எடுக்கும்போது லக்கியா எங்களே வந்துச்சு. 2 ஃபீமேலும் வந்திருக்கு கால்ஃபால். ஓகே, இங்க ஃபீமேல் போட்டுருக்கீங்க. ஆமா, அது பயப்படுது. அது ரொம்ப 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 எக்ஸலண்டா இருக்கும் அந்த ஃபீமேல். ஆக்சுவலா வந்து என்கிட்ட வந்து முட்டையை வச்சிச்சு. அதனால எனக்கு எக் லேட் தெரியும். எக் லேட். ஓகே ஓகே, உள்ள இருக்கு. நல்ல பேண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, சஸ்பென்ஸ். யூசுவலா அவங்க ஃபீமேல்லாம் தர மாட்டாங்களா? ஆமா ஆமா, அது ஏதோ லக்ல வந்துச்சு. அது கால்ஃபா ஃபீமேல் கிடைக்கிறது கஷ்டம் இல்ல ரொம்ப. ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து மேலே குடோனுக்கு வந்தாச்சு. இங்க பயங்கரமான பீஸ்லாம் இங்க ஒழிச்சு வச்சிருக்காரு. இதுனா எட்டு சூப்பரா இருக்கு. இது வந்து கலர் வந்து செம்ம எல்லோயிஷ். ஆமா ஆமா, டியூல் டோன். அது மெயின் விஷயம் அந்த ராப்பிங், டெயிலோட ராப்பிங் பாரு. இந்த ராப்பிங்க கரெக்டா ஜூம் பண்ணி எடுங்க. அதே இதெல்லாம் வந்து இங்க இருக்கு, மேல இருக்கு பாருங்க. இது ரொம்ப பிரீமியமான ஃபிஷ் இது. ஓகே, செம்ம. டேங்க்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்கு, அதெல்லாம் தண்ணி இந்த பாருங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா அப்படியே விளையாடுது பாருங்க. செம்ம ஆக்டிவா இருக்கானுங்க. 5 நாள்ல இந்த ஆக்டிவ். இன்னும் காக்லாம் டிராப் ஆயிருக்காது. ஓகே, இதுவும் நல்ல மீன். ஆனா இதோட எல்லோ கலர் இன்னும் வரல. செம்ம எல்லோ கலர் மீன். ஓகே, மேபி லைட்டிங்லாம் போட்டு நம்ம இது பண்ணோம்னா பக்காவாயிடும். லைக் காம்ஃபால லைக் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுவும் வந்து இது பக்கா. இது சூப்பரா இருக்கானா அவன்? பக்கா விஐபி. ஆமா, பாருங்க பாக்கும்போது அதோட இது தெரியும். கலரு அது மேல இருக்கு பாருங்க. இதே இதுல ரெட் கலர்ல ஒண்ணுனா இது. ஓ, அந்த விஐபி எல்லாமே இங்க இருக்குது. ஓகே, காம்ஃபாவோட இதுவே தான் அக்ரெசிவ். எப்படின்னா லைக் இந்த ஹேமர் காக் இது எல்லாமே பிடிக்குமா இல்ல ரவுண்ட் காக்? கம்ஃபாக்கு போனீங்கன்னா நீங்க ரவுண்ட் காக்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஹேமர் காக் தான். கம்ஃபா வந்து ஹேமர் காக் தான் ஃபேமஸ் கம்ஃபாக்கு. ஓகே, ரொம்ப பெரிய மான்ஸ்டர் காக் வரும்போது வந்து அது கிங் கம்ஃபான்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து கிங் கம், இந்த சைடுல இதெல்லாம் கிங் கம்ஃபா மாதிரி தான் அது. ஓகே, இதோட காக் ஷேப் இதுவே பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, ஆனா இது பாக்கிறதுக்கு இப்போதைக்கு ரவுண்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து ரொம்ப எக்ஸலண்டா வரும். இது வந்து இன்னொரு 1 year நம்ம கையில அவ்வளவு நாள் இருக்காது. 6 months கழிச்சு பாத்தீங்கன்னாலே இந்த மீன் வந்து. ஆனா இது சூப்பர் டியூல் டோன். அது சூப்பர் டியூல் டோன் வித் மான்ஸ்டர் ரெட். லைட்டிங்கே பாருங்க, எதுவுமே லைட்டிங்கே இல்ல. இன்னும் லைட்டிங்ல எல்லாம் போட்டு நம்ம பக்காவெல்லாம் காமிச்சு நம்ம புது கடைக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வாங்க. ஓகே, இங்க இருக்க கலெக்ஷன் எல்லாம் நான் போட்டுருவேன். ஓகே, இண்டிவிஜுவல் டேங்க்ல எல்லாத்தையும் பேரட்டை போட்டு நம்ம வீடியோ எடுத்து கஸ்டமர் கூட காட்டுவோம். ஓகே, அது ஒரிஜினாலிட்டி அப்பதான் தெரியும். ஓகே, அதே மாதிரி இவனும் சூப்பரா இருக்கான். பேர்ல்ஸும் கலரும் செமையா இருக்கு. பிடிச்ச மீன் இவன். ஆமா, அதனால கீழே கூட போடல இவனை. இவனால வச்சு நம்ம க்ரூம் பண்ணா நம்ம காம்படிஷனுக்கே போடலாம் இவன். ஆமா, செம்மையா இருக்கான். அடுத்த காம்ஃபா பொறுத்தவரையும் வந்து நீங்க மண்டே எதிர்பார்க்காதீங்க. எப்பவுமே யூஸ்வலா காம்ஃபா லவர்ஸ்க்கு அந்த பேட்டர்னு, கலரு, டெயில் ராப்பிங் இதுதான் காம்ஃபா பத்தி முக்காவாசி. ஹம்போட வேணும்னா காம்ஃபா வந்து நீங்க போவாதீங்க. ஹம்போட வேணா ஜென்சூல வந்து போயிடுங்க. பிபி பிளட்ல நம்ம கிட்டே இருக்க ரொம்ப பெரிய மான்ஸ்டர் காக்கலாம், அதுக்கு போயிடுங்க. உங்களுக்கு இதோட அழகை பார்க்கணும்னா அந்த டெய்லு, அந்த மவுத், அந்த ராப்பிங், அதுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. இவனும் செம்மையா இருக்கான். அதே மாதிரி கார்த்திக்கு தான் ஃபர்ஸ்ட் என்னோட காம்ஃபா வீடியோ கொடுக்குறேன். ஓகே, யாருக்குமே நான் கொடுக்கல. ஏஜிஆர் காம்ஃபா சீரிஸ். நம்மளும் கொஞ்சம் மத்தவங்களுக்கு சொல்லணும்ல என்னால காம்ஃபா பண்ண முடியும்னு. ஓகே, அதுக்காக தான் இந்த இதுவே நான் எடுத்துட்டு வந்தேன். சூப்பர் சூப்பர். சோ இப்ப இதுக்கு போயிடலாமா? அது பாருங்க, அதே மாதிரி கீழே ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுவும் செம்மையா எங்க இருக்கான்? ரெட்டிஷா இருக்கான். இதெல்லாம் லைட்டிங்ல வேற லெவல்ல இருப்பான். இதுல வந்து குறை சொல்ற மாதிரி எந்த மீனுமே இருக்காது. அதான் சொன்னேன்னா ஒரு 5 மீன் ஒண்டி தான், வேற ஆப்ஷன் இல்லாம எடுத்தேன். அதுவும் வந்து ரொம்ப மட்டமா சொல்ல முடியாது. ஓகே, அதுவும் நல்லாதான் இருக்கும். இங்க பாருங்க, இதெல்லாம் சரியான மீன். கலரே பாருங்க, ஃபுல்லா ஆரஞ்சிஷா இருக்கு. இந்த ராப்பிங் பாருங்க, டெயிலோட ராப்ப பாருங்க. இது வரும். இதெல்லாம் ஹம்ப் ரொம்ப நல்லா வரும். ஓகே, ஆனா அதே மாதிரி நம்ம விஷயம் சொல்லிடுவோம். காம்ஃபா பொறுத்த வரைக்கும் க்ரூமிங் தானே மேட்ரு. 100% க்ரூமிங் தான் மேட்ரு. நீங்க பெரிய ஸ்பேஸ் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பேரட் வந்து அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1/2 hour அதுக்கு கூட போட்டு கொஞ்சம் மூவ் பண்ணணும். அதே மாதிரி மிரர் வந்து கண்டினியூவா வைக்காதீங்க. நிறைய பேர் கண்டினியூவா மிரர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் மிரர் வந்து எப்பவுமே கண்டினியூ வைக்க கூடாது. மீனுக்கு வந்து
கொஞ்சம் கண்டினியூ வந்து அது மீன் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இதுமாதிரி பார்ட்டிஷன்ல பக்கத்துல மீன் போடாதீங்க. நான் வியாபாரம் பண்றோன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். நீங்க போட்டிருக்கீங்க. இண்டிவிஜுவல் டேங்க்ல விட்டீங்கன்னா தான் காம்ஃபாவோட ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு வரும். ஓகே. நல்லா ராப்பிங் பக்காவா இருக்குது. எல்லாம் புது கடைக்கு போறதுக்காக இதெல்லாம் வச்சிருக்கு. இது எல்லாமே வந்து அங்க இண்டிவிஜுவல் டேங்க்ல வந்துடும். அப்ப பேக்ரவுண்ட் இதெல்லாம் போட்டு வச்சா பயங்கரமா இருப்பாங்க. லைட்டிங்கோட நம்ம எடுப்போம். அப்போ வந்து இந்த மீன் தான் அந்த மீன் அப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. இது சூப்பரா இருக்கு பேர்ல்ஸ். அது பக்கத்துல வந்து சூப்பரா இருக்கும் பாருங்க. ஓகே. இவனும் அதான் பிரதர் பர்சனல் செலக்ஷன். இதுதான் சரியான ராப்பா இருக்கு. அதான் பர்சனல் செலக்ஷன்னாலே இதுதான் காம்ஃபா. நிறைய பேர் வந்து பர்சனலா போய் எடுக்கிறது இல்ல, செலக்ஷன் எல்லாம் பண்றது இல்ல. நம்ம போறதால காம்ஃபா பண்ணாமே இருந்தேன். சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பர்சனலா காம்ஃபா எடுத்து வந்திருக்கேன். ஒரு மீன் 10 மீன், மேக்ஸிமம் 10 தான். இந்த வாட்டி தான் 63 62 நான் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, நல்லா இருக்கு. இந்த சைடு வாங்க. இதெல்லாம் பாருங்க, சின்னதுல எப்படி நம்ம ரொம்ப செம்மையான மீன். சேலமண்டை டெயில் பாருங்க. இதெல்லாம் வந்து சூப்பரான மீன். அதாவது இதோட ஒரிஜினாலிட்டி வரல, வந்தா இதோட இது கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என்னோட ஃபேவரட் ஃபிஷ். ரொம்ப நல்லா இருக்கும் அது. அங்க பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்து இன்னும் ரெடி ஆகல. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்டா போயிடுங்க. இதெல்லாம் வந்து இன்னும் குரூம் ஆகல. இது பாருங்க, இதுவும் எக்ஸலண்டா இருக்கும். பாருங்க சைஸ் சின்னது, ஆனா எக்ஸலண்டான ஃபிஷ். நல்ல ஒரு பொட்டன்ஷியல். எப்படின்னா ரெண்டு ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே எல்லாமே ஹோல்சேல் தான். ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே ஹோல்சேல் காம்ஃபா யாரும் பண்ண மாட்டாங்க. எப்படி ஹோல்சேல் பண்ண முடியும்? ஆமா, செலக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கீங்க. அதனால வந்து பண்ணி கொடுக்கலாம். பெஸ்டா நேர்ல வர சொல்லுங்க. ஓகே. மேபி அடுத்த ஷிப்மென்ட் ஏதாவது போனீங்கன்னா உங்களுக்கு ஆமா கண்டிப்பா ஹோல்சேல் கேக்குறவங்க அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுங்க. இது செமையா இருக்கு. ஏன்னா இன்னும் சூப்பரா பிரீமியமான ஃபிஷ் இது. ஓகே. இதை விட என் பர்சனல் கலெக்ஷன் ஒன்று வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. அதுமாதிரி இதுவும் பாருங்க, இதுவும் எக்ஸலண்டா இருக்கும். எல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கானுங்க. ஆமா, இதெல்லாம் வந்து இத்தனையும் நான் ஹீட்டர் கூட போடல. ஆமா, கிளைமேட் மோசம். ஆமா, நீங்க நம்மளுக்கு ஹியூமன் சாலே சார் 1 வீக்ல அந்த ஃபார்ம்ல நம்ம போடுவோம். அப்ப வந்து பார்த்து எடுங்க. நல்லா இருக்காங்க गाइस. செமையா இருக்கும் அது. இதெல்லாம் வித்அவுட் லைட்ல பாக்குறாங்க. அதனால இது கிளாசிக் இருக்கு பாருங்க. ஆமாண்ணா, கிளாசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அது பக்கத்துல இருக்கிறது பக்கா கிளாசிக். இதுதான் இதை விட பக்காவான கிளாசிக் இதுதான். சாரி, இது இல்ல. ஓகே, இது பாருங்க, இதுதான் ஒரிஜினல் கிளாசிக். ஓகே. மவுத், இந்த ஷார்ட் டெயில் பாருங்க. டெயிலோட இதுலயே காட்டும். அது இது வந்து சேல்ஸ்க்கு இல்ல, பர்சனல் கலெக்ஷன். ஓ, இது அந்த பர்சனல் கலெக்ஷனா? ஆமா, சூப்பரா இருக்குண்ணா. அது இன்டென்ஸ் பல்ஸ், கலரும் செம்மையா இருக்கு. இது பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரே நிமிஷம், இது வந்து நான் கையில பிடிச்சு காட்டுறேன்றதால 3 தான். இது F2 இல்ல, F3. இது F3. ஓகே கைஸ், ஜூம் பண்ற பாருங்க. காம்பாக்ட் விஐபி நான் கொடுத்த பேரு. இப்போதைக்கு சேல்ஸ்க்கு இல்ல, க்ரூமிங்காக வச்சிருக்கேன். இல்லாம இருக்கு. இல்ல, நான் கிளியர் தெரியுது. லைக் நார்மல் இந்த லைட்லயே உங்களுக்கு தெரியல பொட்டன்ஷியல். அது F3. சரியான வந்து SRD அந்த ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. இது வந்து பேரண்ட், இதோட பேரண்ட் வந்து GB மேல், அப்புறம் GB ஃபீமேல போட்டு எடுத்தது. மேபி இது GB மாறது நிறைய சான்ஸ். மினி மான்ஸ்டர்னா அது. ஆமா, நான் ஜூம் கிட்ட வச்சிருக்கேன் கைஸ் கேமராவை. ஆனா இது சரியான மினி மான்ஸ்டர். இது எந்த இல்ல, என் ஃப்ரெண்ட். ஓகே. அவர் பேர்லயே இருக்கு பாருங்க. ஓகே, செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டாரு. அதான் மினி மான்ஸ்டர். ஓகே, இப்போ வந்து PP ஆனது இங்க இருக்கிறது எல்லாமே PP தான். PP ல எல்லாமே VIP கிரேட். ஓகே, காம்படிஷன்ல போட்டாலும் ஜெயிக்கும். அது மாதிரி வெரைட்டி சரியான ஒரு மான்ஸ்டர். ஓகே, அதே மாதிரி பக்கத்துல இப்போ வந்து காம்படிஷன்ல ஜெயிச்சவங்க நம்ம இப்போ இங்க நடந்தது August 15. ஆமா, அதுல வந்து 3rd பிளேஸ் வாங்கின மீனுக்கு. ஓகே. ஆக்சுவலா இப்போ கிளைமேட்டால எல்லாமே கொஞ்சம் இதா இருக்காங்க. ஓகே, நாட் ஃபார் சேலா இல்ல சேலுக்கு தான். ஓகே. சோ गाइस பாருங்க, காம்படிஷன்ல ஜெயிச்ச மீன் யாருக்காவது நல்ல ஒரு ஷோ கிரேட் சாம்பியன் ஃபிஷ் வேணும்னா அதே உள்ள இருக்கான் பாருங்க. அதான் அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒருத்தரை போட்டு நீங்க ரெடி பண்ணிருந்தீங்களா? அவருக்கான செத்து போயிடுச்சு. ஐயோ, என்னன்னா அது சின்னதுல இருந்து க்ரூம் பண்ணி காம்படிஷன் ஜெயிச்சதுல. ஆமா, அது பை காட் கிரேஸா இல்ல, அதான் பை பேட் லக்கே இறந்துச்சு மீன். ஸோ இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஜென்சோல மான்ஸ்டர்ஸ் சொன்னா தாராளமா நம்ம கிட்ட வரலாம். ஓகே, அதான் பாருங்க, மண்டை எப்படி இருக்கு, கால்ஃப் பால் மாதிரி, டென்னிஸ் பால் மாதிரி இது.
ஆனா இப்ப காம்பா வந்து நிறைய காமிச்சிங்க. ஸோ அதுக்கான ஃபுட் அது காம்ஃபாக்கான ஃபேமஸான ஃபுட்டு இதான் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஃபேமஸ் பிரீடரு. ஓகே. இது என்கிட்ட நான் தான் டீலர் இருக்கு. இந்தியாவில் என்கிட்ட வண்டி தான் வரும். ஆன்லைன்ல கூட 1200 சேல்ஸ் பண்றாங்க. ஓகே. ஆன்லைன்லயும் கிடைக்குது. ஆன்லைன்ல கிடைக்குது. என் டீலர் நான் தான் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு ஒருத்தர். ஓகே. ஒரு ஆன்லைன்ல 1200 சேல்ஸ் பண்றாரு. நான் கஸ்டமர் டைரக்டா வரவங்களுக்கு வந்து 900 அந்த பிரைஸ்ல கொடுக்குறேன். அந்த பிரைஸ்ல தரீங்க. இங்க இருக்க மீனிங் எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டைல் தான் யூஸ் பண்றேன். ஓகே. இன்னொரு ஃபுட்டும் வச்சிருக்கேன். ஜென்சோக்கு வந்து ஷோக்கெல்லாம் போடுற மாதிரி. ஓகே. அது வந்து 1800 ரூபாய் சொல்லுவாங்க. அந்த ஃபுட்டும் இருக்கு. ஆனா காம்ஃபாக தாராளமா நீங்க எடுத்து ட்ரை பண்ணலாம். கலர் போல்ஸ் ஸ்பாக் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். எல்லோ கலர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அந்த கேரண்டியே பண்ணி கொடுக்கலாம். ஓகே. பாத்துங்க गाइस, ஃபார்ம் ஹவுஸ் தாய்லாந்து ஃபேமஸான ஃபுட். சோ ட்ரை பண்ணி பாருங்க. 2012 ல இருந்து இருக்கு. 2012 ல இருந்து மந்த்லி எனக்கு 350 ஃபுட் விக்குது. அப்பா பயங்கரமான சேல்ஸ். ஓகே. முதல்ல வந்து நான் ரொம்ப மூவ் பண்ணாம இருந்தேன். இப்ப எல்லாருமே மூவ் பண்ணி கொடுத்து எல்லாமே திருப்பி வந்து கேட்டு வாங்கி போறாங்க. அது கேட்டு நல்லா வாங்கிட்டு போறாங்க. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. அதான் மெயின் ரீசன். ஓகே. இப்போதைக்கு லிமிட்டட் ஸ்டாக்ஸா? 350 எடுத்தோம் தான். இப்போ பேலன்ஸ் 140 ஃபிஷ் ஃபுட் அவ்வளவுதான். சோ யாராவது பாக்குறீங்கன்னா அண்ணன்ட்ட வாங்கிக்கோங்க. ஸோ இது என்னன்னா, இது வந்து டிஸ்பிளேக்காக வாங்கி வந்திருக்கேன். ஓகே. மேபி ஃபியூச்சர்ல காம்படிஷன்ல போடலான்ற ஒரு ஐடியா இருக்கு. இதோட ஒரிஜினல் வந்து இன்னும் வரல. ஒரிஜினல் பேங்காக் வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஓகே. அது அப்படியே கஸ்டமர் கொஞ்சம் இது பண்ணி பின்னாடி கொஞ்சிட்டான். அவன் கொஞ்சம் இன்னும் அதான் சொல்றேன், இன்னும் ரெடி ஆகல அவன். மேபி இன்னொரு 1 வீக்ல ரெடி ஆயிடும். ஓகே. செம்மையா இருக்கு ஹெட். இது எதுவுமே இல்ல. அது பேங்காக் வீடியோ பாருங்க. அதை பார்த்தாலே நீங்க தெரியும். நீங்க அனுப்புங்க, அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பாப்போம். செம்மையா இருக்கு. ஆனா நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி இருக்கு. அதுதான் வேற எதுவுமே இல்ல. இன்னும் நல்லா டெவலப் ஆயிட்டானா சூப்பர். எல்லாம் டேங்க்ல ஹீட் எல்லாம் போட்டு தான் மெயின்டைன் பண்ணி வேற ஆப்ஷன் இல்ல. நம்மளுக்கு கிளைமேட் மோசம்னா பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாதான் நம்மளுக்கு சேல்ஸோட இது வரும். ஓகே. F3 இது. ஓகே. இது என்னோட ஃபேவரட் ஃபிஷ். ஸ்டாக் ரொம்ப டிராப் ஆயிருக்கான். என்னோட புது கடையில இருக்க எல்லா போஸ்ட்லயும் முக்காவாசி வந்தா இருப்பான். இவன் தான். ஆமா. இது கலர்லாம் வந்து செம்ம எல்லோ செம்ம ரெட். இது ஆமா சூப்பரா. டெயில் பாருங்க. டெயில்லாம் அப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஷோ கிரேட் மான்ஸ்டர் மாதிரி இருக்கும். கண்டிப்பா இது பெர்ஃபெக்ட்டான ஃபிஷ். மவுத்ல இருந்து டெயில்ல இருந்து பெர்ஃபெக்ட் மங்கி ஹெட்னா இதுதான். நல்லா இருக்கு गाइस. ஸோ வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய கம்பாஸ் பார்த்தோம். ஸோ எல்லாமே நல்லா ஒரு குவாலிட்டி அண்ட் கிரேடில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து செக் பண்ணி வாங்கி பாருங்கள். இந்த கடையிலையும் இருக்கும். அதே மாதிரி பாடியில் அவர் கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது வந்து கூடிய சீக்கிரம் நம்ம கவர் பண்ணுவோம். அங்கே மேலே குடோனில் இருக்கிற கம்பாஸ் எல்லாமே அங்கே வந்துடும். இன்னும் நல்லா டெவலப் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு வந்து அது ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்கள் பார்க்கலாம். गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் கார்த்திக்.